ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த தைப்பூசத்துக்கு திருப்பாகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை மாவு, சர்க்கரை, முந்திரி பருப்பு, பால் 2 கப்பு, அப்புறம் நெய். கடலை மாவு எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் தான் பாலும் சர்க்கரையும் அளந்து போடணும். இப்போ கடலை மாவை நல்லா கொஞ்சம் சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு கடலை மாவு கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் வறுத்துக்கோங்க. இப்போ தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 2 கப் பாலில் 1 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா ஒரு பக்கம் சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு முந்திரி பருப்பை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சிடணும் இல்லையா, அந்த கடலை மாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்பப்போ நெய் ஆட் பண்ணணும். இனிமேல் தான் மிச்ச ரிமைனிங் பாலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க நெய்யை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நெய் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி முந்திரி பருப்பு அந்த இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு தெரியும்ல எல்லாமே கரெக்டாக ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை 3/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன். அந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் சர்க்கரை, 6 டேபிள் ஸ்பூன் நெய். அந்த கடலை மாவு எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்புக்கு 2 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால். ரிமைனிங் கீயையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சுருண்டு நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க. இனி கட்டி விழுகாது. அதனால் அப்பப்போ அந்த சட்டியில் கீழே ஒட்டாத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு தெரியும் ஓரளவுக்கு எல்லாம் நெருங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதான் லாஸ்ட் டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், திருப்பாகம் ரெடி. எல்லோரும் விளக்கு பொருத்தி பிரசாதம் பரிமாறி சாமி கும்பிட்டு போய் நினைக்கிறேன். நானும் அதே தான் பண்ணியிருக்கிறேன். நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.